தோல்வி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வெற்றினால் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை தோல்வி தான் நமக்கு கற்றுத்தரும். அவமானமோ வேதனையோ வலியோ நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஏன்னா அப்பா அம்மா சொல்லித்தர முடியாத படிப்பினையை அவமானமோ வேதனையோ வலியும் தான் நமக்கு சொல்லித்தரும். இங்கே ரொம்ப முக்கியம் நம்முடைய விசுவாசம். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து தன்னை மறுதலிக்க போகிற பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, சீமோனே சீமோனே, இது கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே அவனுடைய ஃபோக்கஸ் எங்கே அப்படின்னு சொன்னால் அவனுடைய மறுதளிப்பில் கிடையாது. அவனுடைய ஃபோக்கஸ் என்னென்னா, உன் விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இருந்தால் போதும், குணப்பட முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும், பரிசுத்தமாக நம்ம வாழ முடியும், எந்த ஒரு குழியிலிருந்தோ நம்ம எழுந்து மீண்டும் வர முடியும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன்.